முத்தையா சாகல போல இருக்கு. ஜஸ்ட் மிஸ். சாகிறதுக்கு தயாராகிக்க. யாரா? பார்த்துக்குறோங்களா? மோதி பார்த்துக்குறோங்களா? ஜெயம்மா உள்ள போ. யாரு மாமா ஃபோன் போட்டா? எதுக்கு கோவமா பேசுறீங்க? யாரோ தெரியல மாப்பிள்ள, ஃபோனில் மிரட்டுறாங்க. காசி என்ன குரல் மாதிரி இருக்குடா. காசி என்னை நம்ம கூட்டி அவங்க அப்படிலாம் மிரட்ட மாட்டாங்க மாமா. நேற்றுத்தே மானு கல்யாணம் வச்சுருந்தாப்புல. அவர் மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையாடா மாப்பிள்ள? ஆமாம் மாமா, அதான் நானும் சொல்கிறேன். விட்றா, யாராக இருந்தாலும் பார்த்துக்குருவோம். இங்கே முத்தையா வீடு எங்கே போயிட்டு இருக்கு? அந்த பையன்கிட்ட கேளுப்பா. ப்ரோ, இங்கே முத்தையா வீடு எங்கே இருக்கு? எதுக்கு? அவரு என்னோட மாமா தான். உனக்கு என்ன மேட்ரு? அவனை பார்க்கணும். என்னோட மாமாவாவே வேன்னு சொல்கிறான். முதல்ல நீ யார் அவனுக்கு? முத்தையாவுக்கு நான் மாப்பிள்ளை. என் பேர் பரத். உன் பேர் என்னது? நீ யாரு? என் பேர் ஆறுமுகம். ஆறுமுகமா? என்னடா தேடுற? ஒரு முகம் இங்கே இருக்கு, மிச்சம் 5 முகம் எங்கே இருக்கு? பேங்க்கில் அடகு வச்சிருக்கேன். மாதம் மாதம் வட்டி கட்டிடு, இல்லைன்னா ஏழை விட்டுருவாங்க. ஸோ அந்த கள்ள மிட்டாயெல்லாம் எனக்கு தெரியும். உன் மாமானை வர சொல்கிறோம். டேய் மேலே வாங்கடா. வாப்பா உட்காருங்க. என்ன விஷயம்ப்பா? அப்பா உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுக்க சொன்னார். தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். படிக்கிறதா சரி தம்பி, நல்லா மரியாதையாக பேச கற்றுக்கணும், புரியுதா? சரிங்க. சரி, அப்போ வரட்டுமானே? சரிப்பா. ஏ தம்பி, நீ எத்தனாவதுரா? 6வதுரா? டேய், தனியா பேசணும்டா. போடா போ, அந்த சந்துக்குள்ள உட்காந்து தனியா பேசிட்டா போ. ஏய், என்னடா நக்கலா? இல்லடா நிக்கல்டா. ஏய், என் மேலே கையை வச்சிட்டியா? உன்னை கொல்லாம் விட மாட்டேன்டா. வாடா, அடிக்கிறேன்டா. என்னடா குத்தி இருக்க? உன்னை வெட்டலாம் விட மாட்டேன்டா. வாடா. டேய் தம்பி, சண்டை போடாதீங்கடா. விடுங்கடா. நான் அப்பவே சொன்னேன்லடா, அங்கிட்ட போய் சண்டை போடலாம்னு. கண்ட நாயெல்லாம் வந்து புத்தி இருக்கு. வாடா. ஐயோ, இதெல்லாம் எனக்கு தேவைதானா? சின்ன பையன் கிட்ட எல்லாம் பேச்சு கேட்டுக்கிருக்கு. நம்ம அடிச்சு போய் திகி தோஸ்தே. என்ன 10 ரூபா கடைக்கு நாங்களும் வரோம், வாங்கிட்டு போலாம். வடக்கா, ஸ்வீட் வடக்கா, என்ன சொல்ல பண்றீங்க? டேய், ஒலறாங்க கூட்டிட்டு போதே. இது நான் பானிபூரியா? இல்லடா தம்பி, இது பானிபூரிடா. இது எங்க ஊர்ல பானிபூரி தானே சொல்லுவாங்க. 2 50 கொடுங்கண்ணே. என்னப்பா 10 ரூபா கொடுத்து 2 50ன்னு கேட்டுட்டு இருக்கப்பா? அந்த கடையில எல்லாம் 10 ரூபா கொடுத்தா 2 50 தருவாங்கண்ணே. நீங்க என்னண்ணே மாக்கியா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? 10 ரூபா கொடுத்து 2 50ம் கேட்டது இல்லாம என்னது மாக்கியானா? உங்களுக்கு புரியல. சோ எங்க இருக்கு? இந்த இருக்கலானே 2 50. ஏய் தல்றா, இதுதானே 2 50. இன்ன வரைக்கும் நீ இதையாம்மா சொல்லிட்டு இருந்தியா 2 50ன்னு? ஆமாண்ணே, ஆமா. ஓ, இதனாலே அவரை மாய்க்கான்னு சொல்றாங்களா? 48 நாளுக்குள்ள உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வாயிடும்.
48 நாள் கழிச்சு திரும்ப வந்து சொல்கிறோம் சாமி. पुरुषाय विद्महे सोमवत्याय धीमहि तन्नो प्रचोदयात्। இனிமேல் சண்டை சத்தம் பிரச்சனை இல்லாமல் ஒதுங்கிட்டே இருக்குன்னாங்க. 48 நாளுக்குள்ள நம்ம சிக்கல் விளையாது. தாத்தா உனக்காண்டி 48 நாள் அமைதியாக இருப்பேன். 48 நாள் முடிஞ்ச அப்புறம் எவை வந்தாலும் தூக்குவேன். சரிப்பா. எதிரையையும் நெருப்பையும் மிச்ச வைக்கக்கூடாது, அழிச்சிடணும். என்ன பண்ணுற? சாப்பிட்டியா? இப்போ வாடா. வேணாடா. ஏய் வேணாடா. நான் போய் என்னடா பண்ணிக்கிருக்க? கலக்கில போடுறான். என்னடா பண்ணிக்கிருக்க? அவே என்னைய கொல்ல வந்தியா? என்னதே கொல்ல வந்தானா? புத்திர அன்னைக்கே உனக்கு அன்னைக்கே கொண்டிருப்பேன். உயிரை வாழ வச்சுட்டு பழக்கம், உயிரை கொண்டு பழக்கம் கிடையாது. உயிர் பிடிச்சு தர ஓடி போயிரு. நான் கூட
கூட உங்களை ஏதோ நினச்சிட்டு உங்களை குத்த நினச்சினேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் சண்முகம் இல்லைண்ணே. சண்முகம் இல்லைன்னா வேற யாரா? இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்லை, கூட இருக்க காசி. அது காசி அண்ணா? ஆமாண்ணே, நீ சொன்னாலும் நம்ப மாட்டேன். அதுக்கு காசி தானே காரணம். உன்னை உயிரோடு விட்டதுக்காக வேண்டி தேவையில்லாமல் பொய் சொல்லாத. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். காசி அண்ணன் மேலே தேவையில்லாமல் பொய் சொல்லாத. என் மூஞ்சியில் முழிக்காத, ஓடி போயிரு. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. நிற்காத, கிளம்புடா. என்ன பேசு, உனக்கு மீசை வளர்ந்த அளவுக்கு மூளை நல்லா வரல. அவரதே கொண்டிருப்பார்ல. கள்ள தூக்கி எறியும் போது ஏன் தட்டி விட்டா? போயா போயா வர்றா. இவன் செத்துக்கு என்ன பேசி போறேன்னு வர்றா. வாடா போவான். சரி வா போவோம். என்னப்பா அங்கிட்ட இருக்காரு, போய் பார்த்து. என்னாச்சு? டீ சாப்பிட்றியா? நான் சாப்பிட்றேன். அப்புறம் நான் முத்தையா மருமனை கொல்ல பார்த்தேனே. அவன் என்னைய தான் அடிச்சு என்னைய கொண்டு போட்டானே. முத்தையா தானே என் கடைசியில் வந்து காப்பாற்றினாரு. எனக்கு இந்த தொழில் வேணானே. நான் என் சொந்த ஊருக்கே போய் நான் பொழைச்சிக்கிறேனே. அப்போ அவன் உயிர் பிச்சை கொடுத்துட்டான்னு சொல்லி அவன் பக்கம் சாஞ்சிட்டேன். சாப்பிடா நாய. ஏய், எங்க ஓடுற? உன்னை கொல்லா விட மாட்டேன்டா. என்னாச்சு என்னாச்சு என்னப்பா என்னாச்சு என்னாச்சு? என்ன குண்டடிப்பட்டிருக்கு? என்னப்பா? காசி 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 உங்கள்